ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு வானலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்காமல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நான் ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதங்கணும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி இன்னும் நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஆற விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். திப்பிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 12 முந்திரி பருப்பை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணெய் அதிகமாக பிடிக்காதவங்க 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான அப்புறம் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுற அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாம் ஆட் பண்ணியிருக்கிற வரமிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நான் 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் சாஃப்டாக இருக்கனால உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு நம்ம நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணுறதுனால பன்னீர் பட்டர் மசாலா நல்லா க்ரீமியாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா இன்னும் க்ரீமியாக இருக்கும். கடைசியாக கசூரி மெத்தியை இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ எங்கள் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.